ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் சொல்வதை சற்று முழுமையாக காதில் வாங்க. இதுவரை நான் சொன்ன எதையுமே நீ காதில் வாங்கியது கிடையாது முழுமையாக. ஏதோ ஒரு விஷயத்தை மனதுக்குள் குழப்பிக்கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறாய். அதனால் நான் பேசுவது சில சமயங்கள் உன் காதுக்கு ஒழுங்காக வந்து சேருவதே கிடையாது. தயவு செய்து நான் சொல்லும் இந்த விஷயத்தை முழுமையாக காதில் வாங்க. சீக்கிரமாக அனைத்து விஷயமும் உனக்கு புரிந்துவிடும். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ புதிதாக ஒரு விஷயத்தை செய்ய போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் புது விஷயமானது அடியெடுத்து வைக்கப் போகிறது. இதுவரை பழைய விஷயங்களை செய்தாய், எல்லாவற்றிலும் தோல்விகளை அடைந்தாய். ஆனால் இதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் புதிய புதிய விஷயத்தில் நீ அடியெடுத்து வைக்கப் போகிறாய். உனக்கு என்னென்ன தேவையோ அதற்கான அனைத்து விஷயங்களும் உனக்கு நடக்க உள்ளது. என்ன சாய், நான் எவ்வளவோ செய்தேன், ஆனால் எல்லாவற்றிலும் நான் தோல்வியை மட்டும்தான் பார்த்தேன் என்று நீ சொல்கிறாய். இதற்கு மேல் பார், உன் வாழ்க்கையில் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய் அல்லவா, இது அனைத்தையுமே அப்படியே நிறுத்து. இதற்கு பிறகு உனக்கு என்ன பிடிக்குமோ, இதுவரை மற்றவர்களுக்கு பிடித்ததை செய்தாய். ஆனால் இதற்கு அப்புறம் உனக்கு என்ன பிடிக்குமோ, உனக்கு என்ன தேவையோ, உன் வாழ்க்கையில் நீ எது செய்தால் உனக்கு நல்ல முறையில் நடக்கும் என்று தோன்றுகிறதோ அந்த விஷயத்தை நீ செய். உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு அத்தியாயம் உருவாகப் போகிறது. அந்த இடத்தில் நீ தலை நிமிர்ந்து இருப்பாய். இதுவரைக்கும் அடுத்தவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து எதையுமே சாதிக்கவில்லை. நீ ஒரு செயலை செய்ய போவாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வேண்டாம், இதை ஒரு முறை செய்து பார் என்று அவர்களுக்கு பிடித்ததை உன் மீது திணித்து உனக்கென்ன தேவையோ அதை செய்யாமலேயே அப்படியே விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு தேவையானதை அவரவர்கள் முயற்சி எடுத்து செய்யட்டும். உனக்கென்ன தேவையோ அதை நீ முயற்சி எடுத்து செய். உன்னுடைய காரியத்தில் நீ வெற்றி பெறுவாய். ஒரு மனிதன் எப்பொழுது தெரியுமா ஜெயிக்கிறான், எப்பொழுது தெரியுமா தோற்று போகிறான்? முதலில் எப்படி தோற்று போகிறான் என்று சொல்கிறேன். எதை செய்கிறானோ அதில் ஆர்வம் இல்லாமல், அதில் எந்த ஒரு கவனமும் இல்லாமல், அடுத்தவர்கள் சொல்லிவிட்டார்களே என்று செய்யும் பொழுது அவன் அந்த விஷயத்தில் தோற்று போகிறான். ஒருவன் எப்பொழுது தெரியுமா வெற்றி அடைகிறான்? அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் வாழ்க்கைக்கு என்ன பிடிக்கும், அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எதன் மீது ஆர்வம் உள்ளது, இப்படி அவனுக்கு பிடித்ததை செய்யும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையானது நல்லபடியாக முன்னேறுகிறது. எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்கள், அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டாம். ஏன், அது உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு முக்கியமான நபராக கூட இருக்கலாம். அவருக்காகவும் எதையுமே செய்யாதீர்கள். உனக்காக, உனக்கு பிடித்ததை மட்டுமே நீங்கள் செய்யுங்கள். எப்பொழுதும் அடுத்தவர்கள் நம் வாழ்க்கையை வாழப்போவது கிடையவே கிடையாது. கஷ்டமோ நஷ்டமோ அதை சரி படுத்துவதும், அதை நல்ல முறையில் கொண்டு வருவதும், அந்த கஷ்டத்தில் வாழ்க்கையில் போராடுவதும் நம் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்கிறேன், உனக்கு என்ன தேவையோ அது உன்னிடம் இருக்கட்டும். அதை நீயே முயற்சி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறு. உனக்காக நான் இருப்பேன் எல்லாவற்றிலும். புதிதாக துவங்க போகும் வாழ்க்கையாவது தெளிவாக நல்ல முறையில் துவங்கு. அனைத்தும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.